இன்னைக்கு அவங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வழியாக தான் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர்களுடைய ஆய்வுகள் தான் அந்த தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால தமிழ்நாடு இன்று பாதுகாப்பான ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கும் சரி, குற்றங்கள் அப்படிங்கிற கணக்கெடுத்துக் கொண்டாலும் மிக குறைவாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான மாநிலங்களே தமிழ்நாடு ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் நிலையை பார்க்கிறோம். அதுக்காக குற்றங்கள் நடைபெறுவதே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை, நடைபெறக்கூடாது. ஆனால் அப்படி நடக்கும் பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதுல நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யார் தலைகுனிந்து நிற்கிறார்கள், யாரெல்லாம் இவங்க பாதுகாக்கணும்னு நினைச்சாங்களோ, அதிமுகவும் இன்று பேசக்கூடிய எடப்பாடி அவர்களும் யாரை பாதுகாக்க வேண்டும், அவங்களுடைய கட்சியிலே பொறுப்பிலே பதவியிலே இருந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு தண்டனை என்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் தலைகுனிந்துதான் நிற்கிறார்கள். அதனால நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக என்றும் குனிய வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தின் முன், அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது. இந்த குறிப்பாக சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள், அதை ஜீரோ டாலரன்ஸ் ஆக தான் நாம் பார்க்க முடியும். அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை நான் வரவேற்கிறேன். இதுதான் உங்களுக்கு தெரியுமே, கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விலைவாசி ஏற்றத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அவர்கள் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே எந்த அளவுக்கு அடக்குமுறையை அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏவி விடுகிறார்கள் என்பதை நாம் அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக, சட்டத்தின் வழியாக நாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களையும் எங்கள் தொண்டர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம். திமுக அனைத்து விதத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியுற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம், திமுகவுடைய அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டிய நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் தூக்கி எறியப்படும். இங்கு மக்களுக்கு சரியான நீதி கிடைப்பதற்கான நாள். இந்த பொள்ளாச்சி வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு, அவளுடைய குற்றச்சாட்டு கூறிய அந்த பெண்களுக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்குது. அந்த பெண்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, பல்வேறு பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது உறுதியாக இருந்துள்ள அவருடைய உறுதியை நாம் பாராட்டக்கூடியது. நான் பாராட்ட விரும்புகிறேன். அதே போல அதிகாரிகளும், காவல்துறை உள்ளிட்ட உயரதிகாரிகள் அத்துணை பேரும் அந்த பெண்களை பற்றிய தகவல் எதுவுமே, சாட்சியங்களோ அவருடைய போட்டோக்களோ தகவல்களோ சட்டப்படி முறையாக கையாண்டு எதுவுமே வெளிவராம இருந்தது மிக ஒரு நல்ல முறையில் செயல்பட்டதும் பாராட்டக்கூடியது. அதுபோல இந்த மாதிரி கொடுஞ்செயலில் ஈடுபட்டு வருகிற அத்துணை நபர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு பயத்தை அளிக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும். அதன் மூலம் இனி குற்றச்செயல்கள் குறைய தொடங்கும் என்பதிலும் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆமா, அதாவது விரைந்தும் 8 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முறையா அந்த பிள்ளைகளுடைய, அதாவது அந்த பெண்களுடைய எந்த தகவலும் வெளிவராம அதுல ரகசியம் காக்கப்பட்டுள்ளது. மிக முறையாக கையாண்ட, அது சிபிஐனாலும் சரி, அவர்களுக்கு உதவியா இருந்த அத்துணை நம்முடைய தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுமே மிக சிறப்பாக கையாண்டுள்ளனர் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தீர்ப்பில் 9 பேரும் குற்றவாளிகள் என்றும் அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம்.
ஒரே ஒரு வருத்தம், இந்த தீர்ப்பு வருவதற்கு நீண்ட காலம் 6 ஆண்டுகள் ஆனது. இன்னும் விரைவில் இதே போன்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் நன்றாக இருக்கும். காரணம், எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் முன் வர வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வெறும் மொத்தத்துல 81 லட்சம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது போதுமானது கிடையாது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது மன ரீதியிலே, உடல் ரீதியிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும், நிதி உதவி கொடுக்க வேண்டும், அரசு கொடுக்கணும். இதுல ஏன் இவ்வளவு தாமதம்னா, இது போன்ற வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் கிடையாது. இத உயர்நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் உருவாக்கி பிறகு சிபிஐ அரசு தரப்பெல்லாம் வழக்காடினார்கள். ஆக தாமதமாக வந்த தீர்ப்பு, ஆனாலும் இந்த தீர்ப்பை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம். இது மற்றவர்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளோ எந்த ஒரு அச்சுறுத்தலோ ஈடுபடக்கூடாது என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது.